இந்த நாஞ்சில் சம்பத் வந்து விஜயில் போய் இணைஞ்சிருக்காப்புல. இணைஞ்சா நீங்கள் போய் இறங்கி உங்களோட வகுத்து பழப்புக்கு பாருங்கள். அது திமுகவில் இருந்தால் சைக்கிளோடு வாங்கி கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் திமுக கூட்டத்தில் மேடையில் பேசிவிட்டு நீங்கள் காசு வாங்காமல் தான் போனீங்களா? சும்மா வந்தீங்கன்னா நல்ல உங்களுக்கு மரியாதை கொடுத்தாங்க, வந்து பேசினியே கொண்டுட்டிய, உங்களோட நடவடிக்கை சரியில்லை, அதனால் உங்களை புறக்கணிக்கிறாங்க. ஒருத்தர் புறக்கணிக்கிறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? உங்களோட எண்ணங்கள் சரியில்லைன்னு அர்த்தம். அதை விட்டு போய்கிட்டு நீ அடுத்து விஜய் தான் அப்படின்னா நீங்கள் பார்க்கத்தானே போறிய, அசிங்கப்பட்டு போக போறிய. கூடிய சீக்கிரமே எதிர்காலத்தில் தேர்தல் முடிஞ்சு 1 வருஷம் 2 வருஷத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்தித்து நான் எதிர்பார்த்த கொள்கை இந்த கட்சியில் இல்லை, இன்னுமே நான் அரசியல் வாழ்க்கையிலேருந்து ஒதுங்கிக்கிறேன்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிய. அது இன்னும் 2 வருஷம் கழிச்சு நடக்க போதா, 3 வருஷம் கழிச்சு நடக்க போதான்னு தெரில. கண்டிப்பாக தேர்தல் முடிஞ்ச ஒருபாடு கூடிய சீக்கிரமே நடக்கும். பார்க்கத்தான் போகிறோம். நீ போராட்டத்துக்காவது இந்த விஜய்க்காவது உண்மையாக இருங்க. இங்கே திமுகவில் வந்து பேச்சாளர்களுக்கு குறைவில்லை. உங்களுக்கு நீ பேச்சாளர் இல்லாமல் அவங்கள வந்து மேடையில் பேச சொன்னாங்க. எத்தனையோ பேச்சாளர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. எத்தனையோ தலைமை கலை பேச்சாளர் இருக்காங்க. எத்தனை பேர் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த ட்ரிப்பு எங்கள் இதில் வரல, உங்களுக்கு இளைஞரணியில் சொல்லி போட சொல்லுங்கள் இந்த ட்ரிப் அப்படின்னு. எத்தனை பேர் இருக்காங்க. அத்தனை பேரோட சில பேர்கள் உரிமையை பறிச்சுட்டே உங்களுக்கு பேசுகிற வாய்ப்பு கொடுத்துருக்கே தவிர பேசுகிறதுக்கு இங்கே யாருமே இல்லை. அது அவரே சொல்லிக்கிறார். தமிழ்நாட்டிலே தலைமை சிறந்த பேச்சாளர் சொல்லுங்கள். உங்களை பேச்சாளரில் வந்து உங்கள் குறை சொல்லலை. ஆனால் நான் தான் சிறந்த பேச்சாளர்னு சொல்லுவாருங்க. அப்படிலாம் யாருமே இருக்க முடியாது. ஐயா கலைஞரே அப்படி சொன்னதில்லை, அண்ணாவே அப்படி சொன்னதில்லை. நீங்கள் அண்ணா கலைஞரோட பெரிய பேச்சாளரா அப்படின்றது நீங்களே எடுத்துக்கோங்க. உங்களை பேச்சில் சொல்லலை, ஆனால் உங்களுக்கு அந்த நாவடக்கம் தேவை. போகிற போக்குள்ள நான் மட்டும்தான் நினைக்கிறேன் வருங்க. அது யாருமே இல்லை முடியாது. தான் என்றைக்கு ஒருத்தர் நிற்கிறானோ அது அழிஞ்சு போகிறதுக்கான அறிகுறி அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் போகிற இடத்துல இருக்க இடத்துலையாவது நீங்கள் அவரில் அந்த இதில் போய் என்னத்தை கொள்கையை பேச போறிய, எதை பேசிய பார்ப்பிய. நீ என்ன சொல்லி காரி துப்புனாலும் தொடச்சிக்கிட்டு போயிடுவேன் அப்படின்ட்டு காரி துப்பியே தொடச்சிக்கிட்டு போகிற ஆள் அவங்கள பற்றி பேசுகிறது வீணுதேன். இருந்தாலும் நீங்கள் சொன்னதுக்காண்டி பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.